இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ஏவோட அட்ஜாயிண்ட் ஏவை மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து அட்ஜாயிண்டோட ஏவை மல்டிப்ளை பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, மாலஸ் ஆஃப் ஏ. இப்போ மாலஸ்னா மீனிங் என்ன, டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற மேட்ரிக்ஸ்க்கு எதோட மல்டிப்ளை பண்ணணும், I3. I3ங்கிறது என்ன வரும்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ I3னா 1 0 0 0 1 0 0 0 1 இதான் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மெண்ட் வேல்யூ. அப்போ மாலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது, 8 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ இந்த காலத்தை இந்த ரோவை விட்டுருங்க, மீதி என்ன இருக்குது 7 3 7 3. அப்போ என்ன இருக்குடாமா 7 3 7 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், 7 × 3 21. அதே மாதிரி என்ன இருக்குது -4 -4 மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ 16. இங்கே நடுவில் ஒரு மைனஸ் வரும், அப்போ 16 போட்டுக்கோங்க. என்ன இருக்குது -6 நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க, இங்கே ஒரு மைனஸ் வரும், ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க, -6 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், இந்த காலத்தை இந்த ரோவை என்ன பண்ணுங்கள் விட்டுருங்க. என்ன இருக்குது, அப்போ இந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ். அப்போ -6 × 3 என்ன வரும், -18. அதே மாதிரி என்ன இருக்குது, -4 × 2 என்ன வரும் 8 -8. நடுவில் ஒரு மைனஸ் வரும், மைனஸ் என்ன வரும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி என்ன இருக்குது +2 போட்டுக்கோங்க. அப்போ இந்த ரோவை இந்த காலத்தை விட்டுருங்க, மீதி என்ன இருக்குது -6 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், 6 × 4 24. ஏன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 7 × 2 14. அப்போ 8 அப்படியே வச்சுக்கோங்க. 21ல் 16 சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 5. மைனஸ் என்ன மாறிங்க ப்ளஸ்ஸாக மாறும், 6 அப்படியே வச்சுக்கோங்க. 18ல் 8, அதாவது மைனஸ் இருக்குது ப்ளஸுக்கு, அப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள் என்ன வரும் -10. அப்போ +2 அப்படியே வச்சுக்கோங்க. 24ல் 14 கொஸ்டின் மீதி எவ்வளோ வரும் 10. இப்போ 8 × 7 என்ன வரும் 40. 6 × 10 என்ன வரும் 60 -60 மைனஸ் ப்ளஸ் என்ன வரும் -60 +2 × 10 என்ன வரும் 20. இதெல்லாம் ஆட் பண்ண ஆன்சர் என்ன வருது 0. அப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன வருது 0 வருது. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அட்ஜாயிண்ட் என்ன கொஸ்டின் தேவைப்படுது, அப்போ அட்ஜாயிண்டே கண்டுபிடிக்க போகிறோம். இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா அட்ஜாயிண்டே கூட எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன எலமெண்ட் எழுத போகிறோமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த காலத்தையும் இந்த ரோவை என்ன பண்ணுங்கள் ஒமிட் பண்ணுங்க. மீது என்ன இருக்குது 7 -4 -4 3. நெக்ஸ்ட் இங்கே -6 இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க. அப்போ மீது என்ன இருக்குது -6 2 -4 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 2 இருக்க ப்ளேஸ் என்ன பண்ணும், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க. மீது என்ன இருக்குது -6 2 7 -4. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் எழுதும்போது என்ன பண்ணணும், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருங்க. மீது என்ன இருக்குது -6 2 -4 3. அதாவது நடுவில் எழுதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க. மீது என்ன இருக்குது 8 2 2 3. நெக்ஸ்ட் என்னங்க -4க்கு என்ன பண்ணணும், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க. அப்போ என்ன இருக்குது 8 -6 2 -4. நெக்ஸ்ட் 2 இருக்க ப்ளேஸ் எழுதுக்கு என்ன பண்ணணும், இதவும் விட்டுட்டு மீது என்ன இருக்குது பாருங்கள் -6 2 7 -4. நெக்ஸ்ட் இந்த ப்ளேஸ் என்ன பண்ணணும், இதே விட்டுருங்க. மீது என்ன இருக்குது 8, இதுவும் மறைச்சிக்கோங்க, வரிசை என்ன இருக்குது 8 -6 2 -4. அடுத்த 3 இப்போ என்ன பண்ணணும், இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டுருங்க. மீது என்ன இருக்குது 8 -6 7. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா, நம்ம எப்பயும் போல தான் ப்ளஸ் போட்டுக்கோங்க. என்ன இருக்குது 7 3 21. இரண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 4 16. ஆல்ரெடி உள்ள ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், அப்படியே மைனஸ் போட்டுக்கோங்க. 6 × 3 என்ன வரும் -6 இருக்கனால என்ன வரும்னா மைனஸ் இருக்கனால -18. இங்கே ஒரு 4 2 8 மைனஸ் இருக்கனால -8. நடுவில் ஒரு மைனஸ் வரும், மைனஸ் என்ன வரும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி தான் என்ன வரும் 6 × 4 என்ன வரும் 24. அதே மாதிரி 7 2 14. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு, இங்கே என்ன வரும் ப்ளஸ்ஸு மறந்துடாதீங்க. அதே மாதிரி இங்கே ஒரு டிரான்ஸ்போஸ் வரும், டிரான்ஸ்போஸ் சேர்த்து போட்டுக்கோங்க. அடுத்து என்ன 6 3 18. மைனஸ் இருக்கால மைனஸ் போட்டுக்கோங்க. 6 3 -18. 4 2 8. அதாவது மைனஸ் இருக்கால மைனஸ் என்ன வரும் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே என்ன வரும் பாருங்க 8 3 24. 2 2 என்ன வரும் -4 ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி -8 4 என்ன வரும் -32. 6 2 12. மைனஸ் என்ன வரும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி இங்கே 6 4 24. 7 × 2 என்ன வரும் 14. அப்போ -14.
அதே மாதிரி இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு 8 4s are -32. ஏன்னா மைனஸ்க்குள்ள மைனஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 6 2s are 12. மைனஸ் நடுவில் ஒரு மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் என்ன வரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி ப்ளஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 6 7s are 6 8 7s are என்ன வரும், 7 7s are 49, 8 7s are 56 போட்டுக்கோங்க. அதே மாதிரி 6 6 என்ன வரும், 36. மைனஸ் மைனஸ் என்ன வரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ இதை சால்வ் பண்ணி எழுதலாமா? எழுதுங்க. 21 16 போச்சுன்னா மீது என்ன வரும், 17 18 19 20 21 5 வரும். அதே மாதிரி இங்கே என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸும் மைனஸ் என்ன வரும், மைனஸாக வரும். அப்போ என்ன வரும், -10. மைனஸ் மைனஸ் என்ன வரும், ப்ளஸ்ஸாக வரும். அப்போ 10. அதே மாதிரி 24ல் 14 போச்சுன்னா மீதி எவ்வளோ வரும், 24ல் 14 போச்சுன்னா மீதி 10. ட்ரான்ஸ்போஸ் போடுவோம், மறந்துடாதீங்க. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, மைனஸுக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன வரும், சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ -10 வருமா. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன வரும், ப்ளஸ்ஸாக வரும். அப்போ இங்கே என்ன வரும், வெறும் 10 தான் வரும். அப்போ 24ல் 4 போச்சுன்னா எவ்வளோ வரும், 20. அதே மாதிரி 32ல் 12 போச்சுன்னா எவ்வளோ வரும், 32ல் 12 சப்ராக்ட் பண்ணுங்கள். மீதி எவ்வளோ இருக்குது, 20. என்ன இருக்குது, அதில் இப்போ 20 இருக்குது. மைனஸ் மைனஸ் என்ன வரும், ப்ளஸ்ஸாக வரும். அப்போ 20 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 24ல் 14 போச்சுன்னா எவ்வளோ வரும், 10. அதே மாதிரி 32ல் 12 போச்சுன்னா எவ்வளோ வரும், 20. -20 மைனஸ் மைனஸ் என்ன வரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். 56ல் 36 போச்சுன்னா எவ்வளோ வரும், இங்கேயும் 20 தான். ட்ரான்ஸ்போஸ் எப்படி எழுதுவீங்க, அப்போ adjacent of A equal to, அப்போ என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணோம், ரோவை காலமாக எழுதணும். ஓகேவா. அப்போ ரோ இங்கே என்ன இருக்குது, 5 10 10 இருக்குது. அப்போ இங்கே எப்படி எழுதுங்க, காலமாக எழுதும் போது 5 10 10. அப்போ காலமாக எழுதியாச்சு. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 10 20 20. அப்போ இங்கே என்ன ஒரு 10 20 20. அடுத்து என்ன கண்டுபிடிக்கும், 10 20 20. அப்போ ரோவை காலமாக எழுதிடுங்க, 10 20 20. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், கொஸ்டின் என்ன தேவை, அட்ஜாயிண்ட் ஏ தேவை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன பண்ணணும், ஏவோட அட்ஜாயிண்ட் ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. அப்போ ஏ அட்ஜாயிண்ட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுங்க. எழுதும் போது மேட்ரிக்ஸ் எழுதும் போது கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. ஏன்னா மிஸ்டேக் விட்டோம்னா லாஸ்ட் வரை மிஸ்டேக் வரும். அப்போ 8 -6 12 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -6 7 -4 2 -4 3. 8 -6 2 -6 7 -4 2 -4 3. சரி ஓகே. நெக்ஸ்ட் எதோட மல்டிப்ளை பண்ணோம், அட்ஜாயிண்ட் ஏவோட மல்டிப்ளை பண்ணணும். அட்ஜாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 5 10 10. அதே மாதிரி 10 20 20 10 20 20. மல்டிப்ளை பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணுங்கள். முதல் என்ன பண்ணோம், இந்த ரோ இந்த காலம். 8 × 5 என்ன வரும், 40. 6 × 10 -16. இங்கே மைனஸ் இருக்குது. 2 × 10 20. அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம். 8 × 10 80. 6 × 20 என்ன வரும், -120. அதே மாதிரி 2 × 20 என்ன வரும், 40. அதே மாதிரி 8 × 10 என்ன வரும், 80. அதே மாதிரி -6 × 20 என்ன வரும், -120. அதே மாதிரி 2 × 20 என்ன வரும், 40. அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம். அதே மாதிரி -6 × 5 என்ன வரும், -13. 7 × 10 என்ன வரும், +17. அப்போ -4 × 10 வரும், -40. அப்போ -6 × 10 என்ன வரும், 60. -16. அதே மாதிரி 7 × 20 என்ன வரும், 140. அப்போ -4 × 20 என்ன வரும், -18. அதே மாதிரி -6 × 10 என்ன வரும், 60. -16 மறந்துடாதீங்க. அது 7 × 20 என்ன வரும், 140. அதே மாதிரி -4 × 20 என்ன வரும், -18. நெக்ஸ்ட்டு 2 × 5 என்ன வரும், 5 2s are 10 வரும். அதே மாதிரி இங்கே -4 × 10 என்ன வரும், -40. 3 × 10 என்ன வரும், 30. நெக்ஸ்ட் அதே இந்த ரோ இந்த காலம். அப்போ 2 × 10 என்ன வரும், 20. -4 × 20 என்ன வரும், -18. 3 × 20 என்ன வரும், 16. அதே மாதிரி 2 × 10 2 × 20 இந்த ரோ அப்படி இருக்கனால நம்ம கண்டுபிடிச்சி எழுதிடலாம். 20 8 -8 + 16. அப்போ அந்த ரெண்டு ஆட் பண்ணுங்கள், 60. இங்கே என்ன இருக்குது, -6. அப்போ இங்கே 0 ஆயிடுமா. அப்போ 18 + 40 என்ன வரும், 120. இங்கே -20. அப்போ இங்கே 0 ஆயிடும். அதே மாதிரி 18 இருக்குது 14 இருக்கா. அப்போ ரெண்டு ஆட் பண்ணுங்கள். 18 + 40 என்ன வரும், 80 + 40 120. இங்கே என்ன இருக்குது, 0 ஆயிடும். அதே மாதிரி தான் இங்கே என்ன பாருங்கள், மைனஸ் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். 17 இங்கே +17. அப்போ இங்கே 0. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 140 இருக்குது. 80 மைனஸ் ஆட் பண்ணுங்கள். -18 -16 என்ன வரும், 140. +40 இருக்கனால மைனஸ் என்ன வரும், 0 ஆயிடும். நெக்ஸ்ட் அதே தான் என்ன பாருங்கள், 30 + 10 என்ன வரும், 40. அந்த மாதிரி +40 -40 0 ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது, ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 0 கிடச்சிருக்கு. சிமிலர்லி இதோட என்ன மல்டிப்ளை பண்ணுங்கள்,
அட்ஜாயிண்ட் ஏ கூட என்ன பண்ணுங்கள், ஏவை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அப்போ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 2 வச்சுக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், மாடலஸ் ஏ கூட என்ன பண்ணணும், மாடலஸ்னா டிட்டர்மென்ட் வேல்யூவோட எதை மல்டிப்ளை பண்ணால் I3 மல்டிப்ளை பண்ணணும். டிட்டர்மென்ட் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்ன கிடச்சிருக்கு, 0 கிடச்சிருக்கு. அப்போ 0 இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன தெரியும், 1 0 0 0 1 0 0 0 1. ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, அதுவும் 0 தான். ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மூணையும் கம்பேர் பண்ண நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏ அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்டோட ஏவை மல்டிப்ளை பண்ண நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, எல்லாமே 0 தான். ஆனால் இதுவும் என்னது 0 தான், இதுவும் 0 தான். இன்னொன்று என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, டிட்டர்மென்ட் வேல்யூ ஆஃப் I3 நம்மளுக்கு என்னது 0. இதெல்லாம் என்ன சொல்லிடலாம், வெரிஃபை பண்ணிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.